வாங்குவதற்காக ஹேமா ராகேஷ் இன்னைக்கு குற்றமேல குடிக்க பணம் தராத மகனை அடிச்சு கொன்ற தந்தை கைது, தொழிற்சாலையோட ஷட்டரை உடைச்சு காப்பர் ஒயர்கள் திருட்டுன்னு பல குற்ற செய்திகளை பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த கொள்ளை எங்க நடந்தது, எப்படி நடந்ததுன்னு இந்த நிகழ்ச்சியோட இறுதியில பார்க்கலாம். முதல்ல செய்திகளை பார்க்கலாம். நகைக்கடை உரிமையாளரை கொலை பண்ணிட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போனவங்களை பத்தி தனிப்படை போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஹிராராம் அப்படிங்கிறவரு சென்னை விருகம்பாக்கம் வேம்புலியம்மன் கோவில் தெருவுல நகை அடகு கடையை நடத்திட்டு வந்தாரு. இந்த நிலையில கடையில ஹிராராம் தனியா இருந்தப்போ உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியா தாக்கிட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஹிராராம் படுகாயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. இதை பார்த்து அவருடைய பையன் ஆனந்த் ஹிராராம் மருத்துவமனையில அவரை சேர்த்திருக்காரு. இத பத்தி வழக்கு பதிவு பண்ண போலீசார் தனிப்படை அமைச்சு கொள்ளையர்களை தேடிட்டு வராங்க. இந்த நிலையில சந்தேகத்தின் பேர்ல ரவி அப்படிங்கிறவரை பிடிச்சு போலீசார் விசாரிச்சாங்க. 8 மணி போல கடைக்கு போயிருந்தேன். நான் எதர்ச்சியா தான் போயிருந்தேன். உள்ள பார்க்கும்போது அவர் வெட்டுப்பட்டு இருந்தாரு. ரொம்ப ரத்தம் போயிருந்தது. ஸோ லாக்கர்லாம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ உடனே நாங்கள் அதெல்லாம் பார்க்காம ஷிஃப்ட் பண்ணிட்டோம் சூர்யா ஹாஸ்பிட்டலில். ஐசியூவில் இருக்காரு, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காரு. கம்ப்ளைண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ட்ரீட்மெண்ட் மட்டும் போயிட்டு இருக்கு. அடகு கடை பூட்டை உடைச்சு 1.25 கிலோ தங்கமும் 3.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனவங்களை போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த நரசிங்கன்பேட்டை கடை வீதியில ராஜா அப்படிங்கிறவரு சொந்தமா அடகு கடையை நடத்திட்டு வராரு. இவரு 21ஆம் தேதி நைட்டு வழக்கம் போல கடையை பூட்டிட்டு போயிருக்காரு. நேத்து வந்து பார்க்கும்போது கடை திறந்திருந்தது. உள்ள போய் பார்த்தப்போ லாக்கரை உடைச்சு அதுல வச்சிருந்த 1.25 கிலோ தங்க நகையையும் கல்லாப்பேட்டையில இருந்த 3.5 லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளை போனது தெரிய வந்திருக்கு. இந்த கொள்ளையை பத்தி போலீஸ் கிட்ட ராஜா புகார் கொடுத்திருக்காரு. சம்பவ இடத்திற்கு வந்த தஞ்சாவூர் எஸ்பி தர்மராஜ் தலைமையிலான போலீசார் விசாரணையை நடத்திருக்காங்க. கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் உதவியோட சோதனையை நடத்திருக்காங்க. கடையோட பின்பக்க ஜன்னலை உடைச்சு கொள்ளையர்கள் உள்ளே புகுந்து திருடிட்டு போனது தெரிய வந்திருக்கு. இந்த கொள்ளை சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நரசிங்கப்பேட்டை ரயில்வே ரோட்ல வந்து இளங்கோ பைனான்ஸ் அதில் வந்து நாங்கள் தீபாவளி முன்னாடி அன்றைக்கி கடை லீவ் போட்டுட்டு ஊருக்கு பல்சர் அட்டன் வந்து காலைல கடை திறந்து பார்க்கும்போது பேக் சைட் ஜன்னல் வழியாக உள்ள இடத்துல போகும்போது பெட்டத்தை உடச்சி நகைகள்லாம் எல்லா இடத்துல இருந்துச்சு. அது எப்படி இருந்தாலும் 1 கிலோ 1.5 கிலோ வரையும் போகணும்னு நினைக்கிறோம். நான் கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். போலீஸ்காரெலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கைரேகெல்லாம் எடுத்துருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. சென்னையில ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற பகுதியில அடகு கடை உரிமையாளரை கொலை பண்ணிட்டு தங்க நகை கொள்ளை போன சம்பவம் வியாபாரிகள் மத்தியில பீதியை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற சம்பவங்களை தடுக்கணும்னா நகைக்கடை உரிமையாளர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தங்க நகை வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் ஜெயின் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்கலாம். இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா வட்டிக்கடையில வந்து பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய சவாலா இருக்கு. அப்படிப்பட்ட சவால்களை எதிர்கொள்வதற்கு அரசோ அல்லது காவல்துறையோ ஒரு பொறுப்பா இருந்தாலும் அது செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அந்த கடையை நடத்துபவர்களுக்கு உண்டு. அவர்கள் பொதுமக்களுடைய பொருளை வந்து அடகு வச்சு அதுக்கு பணம் தராங்க. ஆனா அவங்க கொடுக்கிற பணத்தை விட வாங்கி வைக்கிற பொருளுடைய மதிப்பு வந்து மிகவும் அதிகம். அதனால அது பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு வந்து கடைக்காரர்கள் நிச்சயமா உண்டு. பொதுவாகவே ஒரு கடை நடத்துறவங்க அந்த கடையில வந்து கண்காணிப்பு கேமரா கண்டிப்பாக பொருத்தப்பட வேண்டும். அதே மாதிரி இரவு நேரங்களில் வந்து கடையை சாத்திய பிறகு இரவு நேரங்களில் வந்து அந்த கடைக்கு வெளியே ஒளிவிளக்கை வந்து கண்டிப்பா வந்து எரிய வைக்கணும். அதனால என்ன ஆகும்னா சமூக விரோதிகள் அல்லது குற்றம் செய்ய இருப்பவர்கள் அந்த கடைக்கு முன்னாடி எந்த ஒரு தவறுகளும் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து அந்த ஏரியால நிறைய கடைங்க இருக்குன்னு சொன்னால் ஒரு 5-6 கடைங்க 8 கடைங்க 10 கடைங்க சேர்ந்த மாதிரி ஒரு வாட்ச்மேன் கூட வைக்கலாம்.
ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு வாட்ச்மேன் வைக்கிறது சாத்தியமில்லாத ஒரு செயல். அது மாதிரி ஒரு 8-10 கடைகள் சேர்ந்த மாதிரி ஒரு வாட்ச்மேன் வச்சு அவங்க இரவு நேரங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதே நேரத்தில் அந்த கடையில வந்து பகல் நேரங்களில் வந்து கடை நடத்துபவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு பொட்டகத்தை வந்து வாடிக்கையாளர்கள் கண்ணில் படாத அளவுக்கு ஒரு மறைப்பான ஒரு இடத்துல தான் வைக்கணும். அவங்க என்ன பண்ணான்னு சொன்னா நகையை மீட்க வரும்போது வாடிக்கையாளருக்கு எதிரிலவே அந்த நகையை எடுக்கிறதும் வைக்கிறதும் இருந்ததுன்னா குற்றவாளிகளுக்கு வந்து அது ஒரு சாதகமான நிலைமை. ஓஹோ, இந்த இடத்துல தான் பொருளை வைக்கிறாரு, இப்படிதான் எடுக்கிறாரு, இப்படிதான் பூட்டுறாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பொட்டகம் வந்துட்டு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு பொட்டகமா இருக்கணும். சாதாரண பீரோல வைக்கிறதெல்லாம் கூடவே கூடாது. அதற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. பெரிய நல்ல நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய சிறந்த பாதுகாப்பு பொட்டகத்தை வந்து வங்கியில எப்படி பாதுகாப்பு பொட்டகம் வச்சிருக்கணும் அதே மாதிரியான பாதுகாப்பு பொட்டகத்தை வந்து அவங்க வச்சிடணும். இப்படி எல்லாம் செய்யும்போது தவறு செய்பவர்கள் தவறு செய்யாத அளவுக்கு தூண்டக்கூடாத அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணும். இதை வந்து இவங்க வந்து அனுமதி தரது வந்து வருவாய்த்துறை தான் அனுமதி தராங்க. வருவாய்த்துறை இதை வந்து கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். அதாவது உங்களுக்கு வந்து நாங்க லைசன்ஸ் தரோம், இந்த லைசன்ஸ் கொடுத்தோம்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு கண்காணிப்பு கேமரா வந்து பொருத்தப்பட வேண்டும். அந்த கண்காணிப்பு கேமரா 24 மணி நேரம் இயங்கும் விதமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கடைக்கு வெளியே வந்து நீங்க கண்டிப்பாக லைட் எரியப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பாதுகாப்பு பொட்டகத்தை தான் நீங்க பயன்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இது மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்கிற எந்த ஒரு கம்பெனியும் நீங்க வாங்கிக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான வந்து அவங்க மேண்டேட்டரி அதை கொண்டு வரும் பட்சத்தில் தான் பாதுகாப்பு என்பது ஒரு நிரந்தர சொல்லாவே இருக்கும். அது வந்து மக்களை வந்து மக்களுடைய பணத்தை வந்து எந்த விதத்திலையும் வீணாக்காது. ஏன்னா அடகு வைக்கிறவங்க அடகு வாங்கி வச்சுட்டு பொருள் திருடு போயிடுச்சுன்னா அதில் அடகு வச்சவங்க எல்லாருடைய மனசு வந்து ரொம்ப வேதனையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செயல் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இது மாதிரியான ஒரு நிர்பந்தப்படுத்தப்பட வேண்டும், இல்லை கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். அதை கண்காணிப்பதற்கு காவல்துறை வந்து முன் வர வேண்டும். காவல்துறை வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா செய்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிச்சயமா வந்துட்டு ஒவ்வொரு கடையிலும் கேமரா இருக்கான்றது அந்தந்த ஏரியாவில் இருக்க காவல்துறை வந்துட்டு இது பண்ணணும். அதே மாதிரி கடைக்காரங்களும் தங்களுக்கு சந்தேகமாக உள்ள நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உடனடியாக காவல்துறைக்கு வந்து தகவலும் தெரிவிக்கணும். இப்படி எல்லாம் செய்யும் பட்சத்தில் மட்டும்தான் பாதுகாப்பு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். கடைக்காரர்கள் வந்து கண்டிப்பாக அது ஒன்றும் ஒரு பெரிய அளவே இல்லை. ஒரு 10-12,000 ரூபாய் இல்லை 15,000 ரூபாய் ஆகும் கண்காணிப்பு கேமரா என்பது. அந்த கண்காணிப்பு கேமரா பொறுத்துட்டு ஏதாவது தவறு அவங்களையும் மீறி ஒரு தவறு நடக்கும் பட்சத்தில் காவல்துறை வந்து கண்டுபிடிப்பதற்கு அந்த கண்காணிப்பு கேமரா வந்து ஒரு சிறந்த ஒரு இதுவாகவே இருக்கும். அங்க கண்டிப்பா கண்காணிப்பு கேமரா வைக்கணும். வியாபாரிகளை குறி வச்சு கொள்ளையடிக்கிறத தடுக்க தனிப்படை அமைச்சு போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும், சட்டங்களை கடுமையாக்கணும்னு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா சொல்லியிருக்காரு. பெரிய அளவிற்கு ஒரு மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியிலே மாலை வேளையிலே ஒரு கடை உள்ளே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வணிகர் மத்தியிலே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக வணிகர்கள் நாம் கடைகளை அடைத்துவிட்டு வீட்டுக்கு செல்ல முடியுமா என்ற நிலைப்பாடு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. இது உண்மை. இந்த சந்தேகத்தில் விடை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது காவல்துறை தான் விடை கொடுக்க வேண்டும், அரசு தான் அதை கண்காணிக்க வேண்டும். குறிப்பாக இது போன்ற சம்பவங்கள் ஏறக்குறைய ஒரு 10 மாதங்களுக்கு ஒரு ஆண்டுக்குள்ளாகவே நெற்குன்றத்தில் இதே நிலை, கடை உள்ளே வெட்டி போட்டு அவர் அங்கே உயிரிழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. பல்வேறு மாநிலம் தழுவிய நேற்று கூட கும்பகோணத்தில் ஒரு முன்னாடி சுவர்களை உடைத்து உள்ளே நுழைந்து பொருட்களை அள்ளி செல்வது, ஏற்கனவே கரையாஞ்சாவடியிலே பூந்தமல்லி அருகில் கரையாஞ்சாவடியிலே ஒரு கடையை முழுமையாக சோறு தோலை போட்டு அகற்றப்பட்டது. இதுவரை அந்த குற்றவாளி பிடிக்கப்படவில்லை. இன்று அந்த கடை நடத்தியவர்கள் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு அவலத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக வணிகர்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழலில் இருந்து வணிகர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை ஒரு தனிப்படை அமைக்க வேண்டும். எப்பொழுதுமே அது 24 மணி நேரமும் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் எந்தெந்த பகுதியில் இந்த மாதிரி போன்ற கடைகளை புள்ளி விவரங்களை அவர் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப அநேகமாக அநேக இடங்களிலே நாங்கள் இந்த சிடிஸ் கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலும் கூட இன்னும் உடனடியாக இந்த கேமரா பொருத்துகின்ற வேலை இன்னும் ஓரிரு தினங்களிலே தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு வழிகாட்டுதல் பேரிலே அந்த லோக்கல் சங்கம் வேளாச்சேரி விருகம்பக்கம் வியாபாரி சங்கம் அதை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். இது பல்வேறு இடங்களில் நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் குற்றவாளிகள் என்பது நாம் எந்த அளவுக்கு அவர்களை பிடிப்பதற்கு ஒரு கேமரா மூலமாக ஒரு அதிகப்படியான நடவடிக்கைகள் எழுகின்ற பொழுது அவர்கள் அதைவிட அதிகமாக போய் இன்னைக்கு குற்றங்கள் செய்வதற்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை இந்த குற்றவாளிகளை இந்த திருட்டு வழக்கில் சம்பந்தப்படுகின்றவர்கள் 3 நாள் 2 நாளை மேல ஜெயிலில் இருக்கிறது இல்ல.
வெளியில் வந்தவுடன் அதே வேலைதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். அந்த கடுமையாக்கக்கூடிய சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் உண்மை. குடிக்க பணம் தராததுனால பெத்த பிள்ளைய கொலை பண்ணவரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ராமச்சந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். கட்டிட தொழிலாளியான ஐயப்பனுக்கு வாய் பேச முடியாத கார்த்திக்னு ஒரு பையன் இருக்காரு. ஐயப்பன் தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல தகராறு பண்ணுவாருன்னு சொல்றாங்க. இந்த நிலையில தன்னோட பையன் கார்த்திக் கிட்ட ஐயப்பன் குடிக்க பணம் கேட்டிருக்காரு. ஏற்கனவே அளவுக்கு அதிகமா குடிச்சிருந்ததுனால பணம் தர கார்த்திக் மறுத்ததா சொல்றாங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச ஐயப்பன் குடிபோதையில தன்னுடைய பையன் கார்த்திக்க கட்டையால அடிச்சிருக்காரு. இதுல தலையில அடிபட்டதுனால கார்த்திக் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாரு. பையன் இறந்து போன விஷயம் தெரிஞ்சதும் ஐயப்பன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. கார்த்திகோட சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தப்பிச்சு ஓடிய ஐயப்பனை போலீசார் வளைச்சு பிடிச்சு கைது பண்ணிட்டாங்க. குடிக்க பணம் தராததுனால பெத்த பிள்ளைய அப்பாவே அடிச்சு கொலை பண்ண செய்தியை பார்த்தோம். குடி போதையில இருக்கிறவங்க இது போன்ற செயல்ல ஈடுபட என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி மனநல மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்கலாம். வாணியம்பாடியில ஒரு முதியவர் குடிபோதையின் காரணமாக தன் மகன் தனக்கு காசு தரலாங்கிறதுக்காக அந்த மகன் ஒரு ஊமை என்று கேள்விப்பட்டேன் அவரை அடித்து கொண்டிருக்கிறார். சோ இது காரணம் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கலாம். குடிபோதை இப்ப இந்த காலத்துல மக்கள்கிட்ட ரொம்ப பரவிட்டு இருக்கு. இளம் வயதுல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் குடிபோதைக்கு அடிமை ஆயிடுறாங்க. ஆரம்பத்துல என்னன்னா குடிபோதை ஒரு சாதாரண பழக்கமா தான் மாறுது. எப்பயாவது மாசத்துக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல குடிக்கிறாங்க. நாளாக நாளாக அந்த குடிபோதை அவர்களை ஃபுல்லா ஆட்கொண்டு விடுகிறது. அதனால என்ன ஆகுதுன்னா குடி இல்லாமல் அவங்களால இருக்க முடியல. காலையில் எழுந்த உடனே 4 மணிக்கு 5 மணிக்கு முதல் வேலையா எப்படி நம்ம பெட் காஃபி குடிக்கிற மாதிரி அவங்களுக்கு போய் உடனே ஒரு மதுக்கடையை திறந்து சாராயம் எடுத்து கொஞ்சம் குடிச்சாதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. இதுதான் அடிக்ஷன்ங்கிறோம். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரப்ப அவங்களால குடி இல்லாம இருக்க முடியாது. சோ குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கை கால் நடுக்கம், பயம், பதட்டம், எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா சில டைம் ஃபிட்ஸ் மாதிரி கூட வரலாம். சோ இதனால இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் எப்படியாவது குடிக்கணும். அதனால நிறைய பேர் வீட்டுல திருடுறது, கோவப்படுறது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிலர் அவங்க அக்கா அவங்க அம்மாவோட நகையே அடிச்சு போட்டு எடுத்துட்டு போய் குடிப்பாங்க. அது அடிமையாயிடுறது. நாளாக நாளாக இந்த குடிபோதையானது அவர்கள் மனநிலையும் மாற்றி விடுகிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா சொந்தக்காரங்களே ஒரு எதிரிகள் மாதிரி பாக்குறாங்க. உதாரணத்துக்கு வீட்டுல மனைவியோ குழந்தையோ அப்பாவோ யாராவது காசு தரலன்னா அவங்க நமக்கு விரோதி, நம்ம குடிபோதையை நிறுத்த பாக்குறாங்க, அவங்க நமக்கு எதிராக ஏதோ செய்யறாங்க, சதி செய்யறாங்கிற மாதிரி என்ன வரும். நாளாக நாளாக அதுவே ஒரு மனநோயாகவும் மாறுகிறது. சோ இப்படியானது குடிப்பழக்கம் ஆரம்பத்துல ஒரு பழக்கமாக ஆரம்பிச்சு நாளாக நாளாக அவங்க மனதையும் பாதிக்கிறதால மனநோய்க்கு ஆட்கொண்டுறாங்க. அந்த மாதிரி டைப்ல தான் அவங்களால என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னே தெரியறது இல்ல. அந்த வெறித்தனமான ஒரு இதனால மகனையே கொலை பண்ணிடுறாங்க, அம்மாவே கொலை பண்ணிடுறாங்க. சிலர் பார்த்தா சொந்த மனைவி இல்ல தாய் தந்தைகளை கூட கொலை பண்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு மன நோய்க்கு வரும்போது அவங்க சிலர் பாத்தீங்கன்னா காதுல குரல் கேட்கற மாதிரி எல்லாம் இருக்கும், யாரோ பேசுற மாதிரி கூப்பிடுற மாதிரி, சந்தேகம் யாரை பார்த்தாலும் பார்த்தா மனைவியே சந்தேகப்படுவாங்க. உதாரணத்துக்கு ஆரம்பத்துல குடிபோதையில இருக்கவங்க சாதாரணமா குடிச்சிட்டு இருப்பாங்க. பின்னாடி பாக்குறப்ப அவங்க மனைவி சொல்லுவாங்க, இப்பெல்லாம் கொஞ்ச நாளா என் கணவர் என்ன சந்தேகப்படுறாரு, நீ யார் கூட பேசணும்னு கேக்குறாரு. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன ஆகுதுன்னு அந்த மனநோய்க்கு ஆட்கொண்டுறாங்க. உதாரணத்துக்கு சைக்கோசிஸ் அப்படின்னுவோம். அந்த நோய்க்கு ஆட்கொள்றப்ப அவங்களுக்கே அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம இந்த மாதிரி வேலைகள் செய்யலாம். அதனால குடிபோதையின் அர்ஜினாலையும் அவர் கொலை பண்ணிருக்கலாம், அல்லது அந்த குடிபோதையினால அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டதாலையும் கொலை பண்ணிருக்கலாம். சோ அப்ப அவருக்கு நமக்கு இமிடியேட்டா வேண்டியது ட்ரீட்மெண்ட். அவருக்கு எந்த நிலைமையில இருக்காரு என்னன்னு அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். பனியன் ஏற்றுமதியாளர் வீட்டோட பூட்டை உடைச்சு 10 சவரன் நகையையும் 10 பட்டு புடவையையும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோவை காலப்பட்டி பகுதியில் இருக்கிற நேத்ரா நகரை சேர்ந்தவர் உமாசங்கர். பனியன் ஏற்றுமதியாளரான இவரு தீபாவளி விடுமுறைக்காக குடும்பத்தோட குன்னூருக்கு போயிருக்காரு. இன்னைக்கு காலையில உமாசங்கர் வீடு திரும்பினப்போ பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. உள்ள போய் பார்த்தப்போ பீரோவுல இருந்த 10 சவரன் நகையும் 10 பட்டு புடவைகளும் திருடு போனது தெரிய வந்திருக்கு. இத பத்தி பீலமேடு போலீஸ் கிட்ட அவர் புகார் கொடுத்திருக்காரு. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை நடத்திட்டு வராங்க. இந்த கொள்ளை அந்த பகுதி மக்கள் மத்தியில பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கு.
அம்மன் கோவில்ல இருந்து ஐம்பொன் சிலை திருடிட்டு போனவங்களை போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் பெரியார் நகர அடுத்த வீரேஸ்வரத்துல பாம்பாளம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவில்ல போன வருஷம் தான் கும்பாபிஷேகத்தை நடத்திருக்காங்க. இந்த நிலையில கோவில் சுவரேறி உள்ள போன மர்ம நபர்கள் பூட்டை உடைச்சு 2 அடி உயரம் இருக்கிற ஐம்பொன் சிலையை திருடிட்டு போயிட்டாங்க. இந்த கொள்ளையை பத்தி கோவில் நிர்வாகி பன்னீர்செல்வம் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தாரு. இதையடுத்து அங்க வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியோட சோதனை பண்ணாங்க. கொள்ளை போன ஐம்பொன் சிலையோட மதிப்பு 50,000 ரூபாய் இருக்கும்னு சொல்றாங்க. ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற பகுதியில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் அந்த பகுதி மக்களிடத்துல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தீபாவளி பண்டிகையை மக்கள் உற்சாகத்தோட கொண்டாடினாங்க. ஆனா இன்னமும் தீபாவளி ஏலச்சீட்டு மோசடி புகார் ஓயல. இப்படித்தான் சேலத்துல தீபாவளி ஏலச்சீட்டு நடத்தி 8 கோடி ரூபாய் மோசடி பண்ண 2 பேரை பாதிக்கப்பட்டவங்களே பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆண்டிப்பட்டியை சேர்ந்த சுரேஷ்குமாரோ நாகராஜ் அப்படிங்கிறவரும் கூட்டு சேர்ந்து தீபாவளி சீட்டை நடத்திட்டு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பணம் கட்டியிருக்காங்க. இந்த நிலையில பணத்தை கொடுக்காம ஏமாத்தின அவங்கள பாதிக்கப்பட்டவங்களே பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. எப்படி பணத்தை ஏமாந்தோன்னு அவங்களே சொல்றாங்க, கேட்கலாம். ஒரு 50ல இருந்து 100ல இருந்து 500, 1000 வரைக்கும் போட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம தனியா வட்டிக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பணமும் வாங்குவாங்க. வாங்கிட்டு போய் எங்க கிட்ட வந்து 2 ரூபா 1 ரூபா பொன்னார வட்டி வாங்கிட்டு போவாங்க. அங்க போய் இவங்க அதிக வட்டிக்கு விட்டு வருஷம் இந்த பலகாரமும் இதுவும் கொடுப்பாங்க. அப்படி நாகராஜுக்கும் சுரேஷுக்கும் சம்மதம் நாகராஜ் சொல்றாரு. வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அவர் எதுக்கு பலகாரத்துக்கு செஞ்சு கொடுக்கறதுல இருந்து பாத்திரம் ஆர்டர் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே இவர் கைப்பட எழுதி கொடுக்கறாரு. சுரேஷுக்கும் நாகராஜும் சம்மதம் இல்ல, ஆனா இவர் தான் வந்து முன்னெடுந்து செய்வாரு நாகராஜ். என்ன இன்னைக்கு கேட்டா நாங்க 1 வருஷமா இன்னைக்கு அலையிறோம். இந்த 1 வருஷமா பாத்தீங்கன்னா எனக்கு அவனுக்கு சம்மதம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்க. சீட்டு போட்டோம். இப்ப 2 வருஷம் ஒழுங்கா பணம் வசூல் பண்ணி ஊர் தேடி பணம் கொடுத்தாப்டா. இப்ப நான் சீட்டு போட்டு 1 வருஷமா ஆகுது, பணம் இன்னும் வரல. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து பணம் தரோம் அப்படின்னு அந்த பணம் கொடுத்தாலுட்டா அந்த ஆள் வர சொன்னாப்ல. அந்த ஆள் போய் கேட்கும்போது எங்க ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பார்த்த காட்சிக்கான செய்தியை இப்ப பார்க்கலாம். தனியார் தொழிற்சாலையோட ஷட்டரை உடைச்சு 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகளை மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் ஈஸ்வரி நகர் பகுதியில சிட்கோ தொழிற்பேட்டை இருக்கு. இங்க மார்டின் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான தொழிற்சாலையில தான் இந்த திருட்டு நடந்திருக்கு. மார்டின் வழக்கம் போல தொழிற்சாலையை பூட்டிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு காலையில வந்து பார்க்கும்போது தொழிற்சாலை ஷட்டர் உடைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மார்டின் போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. சம்பவ இடத்திற்கு வந்து போலீசார் விசாரணையை நடத்திருக்காங்க. விசாரணையில தொழிற்சாலையில இருந்த பழைய காப்பர் கம்பி ஒயர்கள் திருடு போனது தெரிய வந்திருக்கு. திருடு போன காப்பர் கம்பிகளோட மதிப்பு 4 லட்சம் ரூபாய் இருக்கும்னு சொல்றாங்க. கொள்ளையர்கள் கதவை கடப்பாறையால உடைச்சு உள்ள போனது தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா வழக்கு பதிவு பண்ண போலீசார் கொள்ளையர்களை வலை வீசி தேடிட்டு வராங்க. ரீவைண்டிங் கடை வச்சிருக்கேன். நான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மோட்டார் வைண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 10-20 வருஷமா. ஆனா இன்னைக்கு வந்து காலையில ஓபன் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் உடச்சி செட்டர்லாம் இதாயிட்டு இருந்து மெட்டீரியல் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதோட 3 முறை நடந்திருக்கு. எல்லாம் காப்பர் வயருங்க சார். ஒரு 3-4 lakhs. இந்த பகுதியில் அதிகமா திருடுகள் நடந்துகிட்டு இருக்குது. அது இந்த காப்பர் ஒயர் வந்து அது குறிப்பிட்டது நல்ல அதிகமான வேல்யூஷன் உள்ள பொருள்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அடிக்கடி நடந்துகிட்டு இருக்குது சார். இந்த ஏரியால எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இந்த ஏரியால உங்களுக்கு வந்து அதிகமா இந்த மாதிரி திருடுகள் நடந்துகிட்டு இருக்குது. என்ன பண்றது, நீங்க கொஞ்சம் எல்லா போலீஸ் அவங்க எல்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. போயிருந்தாலும் இந்த திருட்டுகளை வந்து ஒழிக்கிறதுக்கு இங்க இருக்கிறவங்களால முடியறது இல்ல. இன்னைக்கு குற்றம் குற்றமேல நிறைய குற்ற செய்திகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.